வணக்கம். இது கோல்டன் காஃபர். நாம இந்த சேனல்ல நிறைய மகாபாரத கதைகளை பார்த்துருக்கிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜராசந்தனின் கதை. இந்த கதையை மகாபாரதத்தில் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு சொல்வதாக அமைந்துள்ளது. ஒருவரை வெல்ல வேண்டும் என்றால் பலம் மட்டும் போதாது, எதிரியின் பலம் பலவீனம் அறிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் எதிரியை வீழ்த்தி நாம் வெற்றி காண முடியும். அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் கதைதான் ஜராசந்தன் கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்திரபிரஸ்தம் என்ற அழகான நகரத்தை பாண்டவர்கள் ஆண்டு வந்தனர். ஒரு நாள் நாரதர் இந்திரபிரஸ்தத்திற்கு வந்து பாண்டவர்களை சந்தித்தார். பாண்டவர்களுடைய தந்தை பாண்டு யமலோகத்தில் இருப்பதாகவும் அவர் இந்திரலோகத்தில் இருக்க வேண்டும் என்றால் ராஜசூய யாகம் நடத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். அப்படி நாரதர் சொன்னதும் எப்படி எவரும் எதிர்க்காமல் ராஜசூய யாகம் நடத்துவது? தர்மர் யோசனையில் ஆழ்ந்து போனார். அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணரும் வந்தார். அவரை பார்த்த அடுத்த க்ஷணம் தர்மரிடம் ஒரு தெளிவு. கிருஷ்ணா, நல்ல வேளை நீ வந்தாய். நாரத மகரிஷி ராஜசூயம் யாகம் பற்றி எங்களிடம் சொன்னார். அதனால் என் தந்தை முதல் பாட்டன் வரை இப்பூமியில் எங்கும் எதிர்ப்பு இருக்கக்கூடாதாம். எங்களை எதிர்க்க யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. அதுக்கு துரியோதனனே போதும். முதலில் அவன்தான் எதிர்ப்பான். இதனால் தான் யோசிக்கிறேன் கிருஷ்ணா. தம்பிகளோ ராஜசூய யாகத்தை நடத்த ஆர்வமாக உள்ளனர். நீ என்ன சொல்கிறாய் என்று கிருஷ்ணரிடம் கேட்க, அவரோ ராஜசூய யாகம் நடத்தணும்னு நீங்க நினைக்கிறது சந்தோஷமாக இருந்தாலும் அதை எப்படி செய்ய முடியும் என்று எனக்குள் பல கேள்விகள். உடனே பொங்கி எழுந்தான் அர்ஜுனன். கிருஷ்ணா, இது என்ன கேள்வி? பூபலிகள் எந்த அரசர்கள் ராஜசூய யாகம் நடத்த நமக்கு அடிபணியவில்லையோ நாம் அவர்கள் மேல் போர் தொடுத்து நமக்கு அடிமையாக்குவோம் என்றான் அர்ஜுனன். உடனே கிருஷ்ணர், அர்ஜுனா, உன் வீரத்தை நானும் அறிவேன். நாம் முயற்சி செய்தால் உலகத்தில் உள்ள அவ்வளவு அரசர்களும் கூட அடிபணிந்து விடுவார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் அடிபணியவே மாட்டான். யார் அவன்? எல்லோரும் வியப்போடு கிருஷ்ணரை பார்க்க, மகத நாட்டை ஆண்டு வரும் ஜராசந்தன் என்றார் கிருஷ்ணர். அந்த பேரை கேட்டதுதான் தாமதம். தர்மரிலிருந்து குந்தி வரை கலங்கிட அதுவரை அமைதியாயிருந்த பாஞ்சாலியும் கலங்கினாள். உடனே பீமன் பாஞ்சாலியை பார்த்து, ஜராசந்தனை நீ அறிவாயா என்று கேட்டார். அறிவேன். ஜராசந்தன் நரமேகம் என்னும் யாகம் செய்ய துடிப்பவன். அந்த யாகத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பவர்களுக்கு பேரரச பட்டமும் இந்த உலகையாளும் அதிகாரமும் கிடைக்கும். அந்த யாகத்தில் 100 அரசர்கள் பலியிட வேண்டும் என்பது முக்கியம். அதற்காக 86 பேரை அவன் சிறைப்பிடித்துள்ளான். இன்னமும் 14 பேர்கள் தான் வேண்டும். அவர்களும் கிடைத்துவிட்டால் அவனது நரமேக யாகம் பெரும் வெற்றி பெற்றுவிடும். அதற்காக அவன் என் தந்தை துருபதனை கூட குறிவைத்தான். என் தந்தையோ அவனது கண்ணில் படாதவாறு தப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்றாள் பாஞ்சாலி. உன் தந்தைக்கே இந்த கதியா என்று பீமன் கேட்க, பாஞ்சாலியோ கிருஷ்ணரை பார்த்தாள். இந்த கேள்விக்கு என்னை விட கிருஷ்ணரை பதில் கூற ஏற்றவர், அவரையே கேளுங்கள் என்றாள். பாஞ்சாலி சொன்னது அவ்வளவும் உண்மை பீமா. ஜராசந்தன் சாமானியன் அல்ல. அவன் எவராலும் கொல்லப்பட முடியாத வரசக்தி உடையவன். அதுதான் என்னை தடுக்கிறது. கிருஷ்ணருக்கே முடியலன்னா வேற யாரால முடியும்? உன்னால கூட வெல்லப்பட முடியாத பலசாலியா அவன் என்றார் பீமன். நான் தான் சொன்னேனே பீமா, அப்படி ஒரு வரம் அவனுக்கு இருக்கிறது என்று என்றார் கிருஷ்ணர். அந்த வரசத்தை பற்றி உனக்கு தெரியுமா கிருஷ்ணா? தெரிந்ததால் தானே அவனை எதிர்க்க முடியாமல் என் நாட்டையும் மதுராவிலிருந்து நான் துவாரகைக்கு மாற்றிக்கொண்டேன். உன்னால் எப்படி நாட்டை மாற்றிக்கொள்ள முடிந்தது கிருஷ்ணா? பீமா, நீ இத்தனை கேள்வி கேட்டு நான் பதில் சொல்றதுக்கு ஜராசந்தன் கதையை முதல்ல சொல்றேன். அப்பத்தான் உனக்கே அவனை பத்தி முழுமையா தெரியும். என்னால கூட ஏன் எதிர்க்க முடியலன்னு தெரிய வரும். பீமனோடு சேர்ந்து அங்கிருந்த அனைவரும் ஜராசந்தன் கதையை கேட்க தயாராயிருந்தனர். கிருஷ்ணரும் சொல்ல தொடங்கினார். வாங்க நாமும் அந்த கதையை கேட்கலாம். இது ஜராசந்தனின் கதை. கிருவ்ரஜம் இது ஒரு அழகான நாடு. அந்த நாட்டை பிரகத்ரன்கிற அரசன் ஆட்சி செய்துட்டு வந்தாரு. இந்த அரசர் ரொம்ப வீரமிக்க அரசர். நிறைய போர்கள் எல்லாம் புரிஞ்சு நிறைய வெற்றிகளையும் பார்த்தவர். இப்படியே வெற்றியே பார்த்த அவருக்கு ஒரே ஒரு குறைதான் இருந்தது. அதுதான் பிள்ளை இல்லாத குறை. காசி நாட்டு அரசனின் 2 மகள்களையும் திருமணம் செய்திருந்தார் பிரகத்ரன். ஆனால் அந்த 2 மனைவியாலும் ஒரு வாரிசை கூட கொடுக்க முடியவில்லை. என்ன செய்வது என்று தீவிரமாக சிந்தித்த அரசர் தன் 2 மனைவிகளோடும் வனவாசம் சென்றார். ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா என்பதை தேடிக்கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அவர் கண்ணில் பட்ட முனிவர் தான் கௌசிக்க முனிவர். அவ்வளவுதான். அப்படியே காலில் விழுந்து கதறி துடித்தார் பிரகத்ரன். அரசரின் கவலையை ஞான திருஷ்டியில் தெரிந்து கொண்ட முனிவர் தன் தவ சக்தியால் பிள்ளை பேற்றை உண்டாக்கும் ஒரு மாங்கனியை வரவழைத்து அதை பிரகத்ரனுக்கு கொடுத்து அதை அவன் மனைவிக்கு தர சொன்னார்.
அரசனும் அந்த கனியை சமமாக வெட்டி இரு மனைவியருக்கும் தந்தான். அதை உண்டதும் கருவுற்ற இரு மனைவிகளும் மாம்பழத்தை இருவரும் பாதி பாதியாக உண்ட காரணத்தால் பாதி பாதியாக குழந்தையை பெற்றனர். அந்த பாதி உடல் துண்டுகளை கண்டு அதிர்ச்சியடைந்த அரசர் அவற்றை காட்டில் எறிந்தார். அவர் எறிந்த இடத்தில் ஜரை என்னும் அரக்கி காவல் புரிந்து வந்தாள். அவள் அந்த பிண்டங்களை பார்த்து மனம் கசிந்து அந்த இரு பிண்டங்களையும் ஒன்றாக்கி தன் மாயா சக்தியால் உயிர் கொடுத்திட அழகான ஒரு குழந்தையாக மாறி அழத் தொடங்கியது. ஜரை தன் சக்தியெல்லாம் அந்த குழந்தைக்கு கொடுத்து பாசம் காட்டியதோடு அது பிரகத்ரன் மகன் என தெரிந்து அவரிடமே ஒப்படைத்தாள். இதனால் மகிழ்ந்த பிரகத்ரன் ஜரையால் அந்த குழந்தை உயிர் பெற்றதால் ஜராசந்தன் என்று பெயரிட்டார். ஜரையிடம் சக்தி பெற்றதால் யாராலும் அளிக்க முடியாத அசுர பலம் ஜராசந்தனிடம் இருந்தது. இதில் முக்கியமாக ஒரு தாயின் கருவில் 10 மாதங்கள் இருந்து பிறந்தவர்களால் ஜராசந்தனை வெல்லவே முடியாது. இதனால் தான் என்னால் ஜராசந்தனை வெல்ல முடியவில்லை என்று ஜராசந்தனின் வரலாற்றை சொல்லி முடித்தார் கிருஷ்ணர். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பாண்டவர்கள் பாண்ட புத்திரர்களாக ஆன போதிலும் அந்தந்த தேவர்களின் மந்திர சக்தியால் பிறவி எடுத்தவர்கள். அதனால் பாண்டவர்களால் மட்டும்தான் ஜராசந்தனை வெல்ல முடியும். பீமனும் அர்ஜுனும் தயாராக இருந்தனர் ஜராசந்தனை வெல்வதற்கு. இப்போது ராஜசூய வேள்விக்கான பணிகள் தொடங்கப்பட்டன. அதற்காக அறிவிப்பு ஓலைகள் எல்லாம் அரசர்களுக்கும் அனுப்பப்பட்டது. ஜராசந்தனுக்கு அனுப்பும் வேலையை பீமனிடம் கொடுக்க சொல்லி பீமனோடு கிருஷ்ணர் மகத நாட்டிற்கு சென்றார். அங்கே ஜராசந்தனை வம்புக்கு இழுத்து பீமன் ஜராசந்த யுத்தம் ஓரரங்கில் பொதுமக்கள் முன்னால் நடக்க தொடங்கியது. 13 நாட்கள் போரிட்ட பிறகும் பீமனால் ஜராசந்தனின் உடலில் சிறு காயத்தை கூட ஏற்படுத்த முடியவில்லை. மிக களைப்போடு பீமன் கிருஷ்ணரை பார்க்க அங்கே கிருஷ்ணர் ஒன்றை செய்து காட்டினார். ஒரு குச்சியை ஒரு கீராக பிளந்து காட்ட பீமனுக்கு புரிந்துவிட்டது. ஜராசந்தனை 2 கீராக பிளந்து வீசி எறிந்தார். என்ன ஒரு அதிசயம்! பிளந்த உடல்கள் ஒன்றாகி வந்த ஜராசந்தன் பீமனை பார்த்து சிரித்துக்கொண்டே, உன்னால் மட்டும் இல்லை பீமா, என்னை எவராலும் வெல்ல முடியாது என்றான். மீண்டும் சோகமான முகத்தோடு பீமன் கிருஷ்ணரை பார்த்தார். இந்த தடவை கிருஷ்ணர் ஒரு குச்சியை எடுத்து அதை 2ஆக கீறி பிளந்து அப்படி பிளந்ததை மாற்றி போட்டார். பீமன் உடனே புரிந்து கொண்டார். மறுபடியும் ஜராசந்தனிடம் மோதி அவன் உடலை 2 கூறாக பிளந்து உடல் துண்டை கிருஷ்ணர் செய்தது போலவே மாற்றி போட்டார். அதனால் ஜராசந்தன் உடலும் ஒன்று சேர முடியாமல் இறந்து போனான். ஜராசந்தன் இறுதியில் இறந்து போனான். அதன் பிறகு ஜராசந்தனின் மகன் சகதேவன் மகத நாட்டிற்கு அரசராக முடிசூடினார். ஜராசந்தனால் சிறை வைக்கப்பட்ட 86 நாட்டு அரசர்களும் விடுவிக்கப்பட்டாங்க. எல்லாம் நல்லபடியாக முடிந்த பிறகு பீமன் கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா, எனக்கும் ஜராசந்தனுக்கும் நடந்த யுத்தத்துல என் உடல் பலம் மட்டும் எனக்கு வெற்றியை கொடுக்கல, உன் புத்தி பலத்தால் தான் ஜராசந்தனை வீழ்த்த முடிந்தது. இந்த வெற்றியை உனக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று பீமன் கிருஷ்ணரை வணங்கினார். ஜராசந்தனின் கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, தீமை எதுவாக இருந்தாலும் அது அழிக்கப்பட வேண்டும். ஜராசந்தன் 86 அரசர்களை சிறைப்பிடித்து வைத்திருந்தான். அவனை அழிக்காமல் விட்டால் யாரும் நிம்மதியாக வாழ முடியாது. எனவே தீமை அதிகரிப்பதற்கு முன்னதாகவே அதை முற்றிலும் அளிக்க வேண்டும் என்பதற்கு இந்த கதை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. பொறுமையும் முயற்சியும் வெற்றிக்கு வழி. ஜராசந்தனை தோற்கடிக்க பீமன் 13 நாட்கள் தொடர் போரில் ஈடுபடுகிறார். இதற்கு எத்தனை பொறுமை வேண்டும்! அவர் சலிக்காமல் தன் கடும் முயற்சியாலும் மற்றும் கிருஷ்ணரின் அருவ சாதுரியத்தாலும் கடைசி தருணத்தில் வெற்றியை அடைகிறார். எதையும் சாதிக்க பொறுமையும் தொடர் முயற்சியும் அவசியம் தேவை என்பதை இக்கதை காட்டுகிறது. எதிரியின் பலம் பலவீனம் தெரிந்திருக்க வேண்டும். ஜராசந்தனின் உடல் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் அந்த உடலை ஒன்று சேர்த்து ஜரை என்னும் அரக்கியால் உயிர் பெற்றவன் என்பதால் அவனை அழிக்க சிறப்பான உத்தி தேவை. கிருஷ்ணர் ஜராசந்தனை அளிக்கும் உத்தியை தெரிந்து கொண்டு சரியான வழியில் பீமனுக்கு உணர்த்தி பீமன் மூலம் ஜராசந்தனை தோற்கடிக்கிறார். இந்த கதை ஒருவரது வலிமை மற்றும் பலவீனங்களை தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை காட்டுகிறது. யாரிடம் மோத நீங்கள் நினைத்தாலும் அவர்களின் பலம் பலவீனம் அறிந்து செயல்பட்டால் அது அனைவருக்கும் நன்மையாயிருக்கும் பட்சத்தில் அந்த காரியம் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி இக்கதையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு மகாபாரத கதையோடு சந்திப்போம்.